இடிச்ச இடியில எனக்கு சப்பா வரல நல்லா மூச்சு பண்ற வரும். என்ன சப்பா? ஏத்துறா நல்லா மூச்சு பண்றான். இடுப்பு சப்பா மச்சான். ஏய் ஆர் பண்ணு. ஆர் பண்ணியா? ஆர் பண்ணியா? என்னடா? ஆர் பண்ணியா? நீ பார்த்தா நல்லா இருக்கீங்க. நான் பார்த்தா உங்களுக்கு தெரியும்டா. ஓ மச்சான் ஆமா தெரியுது. மச்சான் நெத்தில பட்டை. அப்படியே இருக்குது. ஏங்க திருநாம பட்டை. கழுத்துல பட்டை. கல்யாணம் ஆன பட்டை. கரெக்ட்டா? யார கல்யாணம் உங்க ரெண்டு பேரும் பொட்டி ஆக்கணுமா? நீங்க ரெண்டு பேரும் பொட்டி ஆக்கணும். கூட கடாவும் சேர்த்து பாருங்க. ஏண்டா? சாமி எங்க ரெண்டு பேரும் பொட்டனாயா படுத்துரு. சரி. நாங்க சந்தோஷப்படுவோம். ஆனா ஒண்ணு சாமி என்ன ஆனா ஒண்ணு. ஒரு கடானாயா நீ படுத்துரு. கடானாயா போடு. ஆமா. சரி. கடானாயா பிறந்து அப்படியே சந்தா மாட்டி வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே இந்த ஊர்ல ஒரு 10 குட்டி போட்டு ஒரு 10 ஒரு 10 20 குட்டி போட்டு அது நம்ம ஊருக்கு போடுவோம். அடுத்த வருஷம் நாளுக்கு வரும்போது மொத்த அப்பா அம்மா வராங்கன்னு சொல்லி வாழை பாஷனை ஊருக்கார கூப்பிடலாம் கூட இன்னும் வாழை பாஷனை ஓடாரு நம்ம பிள்ளைங்க பேக் எடுக்கும். ஒன்னு பேக் எடுக்கும், ஒன்னு பைய வாடுக்கும், ஒன்னு சீனு கட்டும், ஒன்னு மிருதத்தை வைக்கும், எல்லாத்தையும் கட்டும். நம்ம பெரிய பட்டு கட்டுவோம். கம்பெனில மாட்டினா சீனு கட்ட வர மாட்டோம், பாய்க்கு சீனு கட்டு வர. அடாடோய் வாங்கச்சா அப்பதான் கட்ட பேசுறேன். டேய் அவா பண்ணோம் அம்மா இதுக்கு நேரல பேசணும் வான் தலைக்கு தான் இதெல்லாம் கட்டியாவணும். அவரு ஏங்க அந்த குருபதியை ஏத்திட்டாங்க. டேய் யாருன்னு தெரியாம பேச போறேன் நீ. என்னடா எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க. மச்சான் நம்ம ஜெயில நல்லா தெரிஞ்சு போச்சு. இவன் நல்லா பேருக்கு வட்டேன். யாரு போடுறா? ஆமா. ஏய் ஏடா சொல்ற? மச்சான் முடிச்சதுக்கு வேற சொல்ற அட்வான்ஸ் வாங்கி போறோம் ஒரு 5000. ஓ மச்சான் திரும்பி வந்துறேன். அது சும்மா வேலை செய்யணும் வந்து சும்மா இறக்கூடாது. சும்மா இது அது மாதிரி வச்சுட்டு வந்துக்கிறேன். ஏடா பாருங்க ஐயாற்றோடி. ஏய் என்ன யாரும் தெரியாத பேசிட்டு உங்களை சபிச்சு விடுவேனா? நான் சாப்பிட்டு விடுவேன். இல்ல சாப்பிடு. சமைச்சு வச்சா சாப்பிடுவோம் சார். சமைக்கிட்ட சொல்ற சபிச்சு சமைச்சு வச்சா சப்பி இழுத்துருவான். அறிவட்டம் எனக்கு தெரியவில்லை. திருநாள் சஞ்சாரி நம்ம குப்சாமி ஆசிரியர் மாவட்டப்பா. ஓ குப்சாமி ஆசிரியர் மாவட்டம். திருநாள் சஞ்சாரி என்ன குப்புசாமி ஆசிரியர் சாமி ஒண்ணே தெரியல. இப்ப வீடு கட்டறாங்க. வீடு கட்டிட்டு கடையால போட்டு சரி அருகால் வைக்கணும். நீதான் குப்புசாமி ஆசிரியர் மாவட்டம். அதனால நல்ல மரத்துல நல்ல மரமா அருகால் போட்டு கொடுத்துருங்க. சரி இந்த மாதிரி ஒரு 50-60 வருஷம் இருந்தாங்க. சரி படாது வேணாம். படாது வேணாம். வேம்பு வேணாம். அதை விட தேக்கு வேணாம். பூசம் வேணாம். சரி இந்த மரத்தெல்லாம் போடக்கூடாது. இதை விட உயரமா என்னதான் மரம்? எப்பவுமே காயாத மரம். ஆமா ஆழ மரத்துல போட்டு கொடுங்க. மூஞ்ச பத்தியா? ஆமாங்க. ஆழ மரம் தானே நல்ல கோவம் நிற்கும். முருக மரத்துல கதை போட்டு கொடுத்தாங்க. ஒரு திருட்டு பையன் வந்து தொட்டு கூட பார்க்க முடியாது. பப்பாளி மரத்துல ஜன்னல் போட்டு கொடுத்தாங்க. பப்பாளி மரத்துல ஜன்னல் குழந்தா பழம் இருக்க மாட்டேன். அதுல பழம் வராது. அறிவட்டம் உனக்கு புத்தி இருக்குதா? இவன் மூல வளர்ச்சி இல்லாதவன். பார்த்தாலே தெரிகிறது. எனக்கு என்ன தெரியாத பேசி யார் இல்லையா? யார்தாங்க? என்னடா? நான் நல்ல வளர்ச்சி மகன். வளர்ச்சி மகன். பேசிட்டு மண்ணாத்தி உணவுக்குள்ள யாருக்குமே கிடைக்கல உங்களுக்கு. எடுக்கல மாட 41 ஏன் எது போகடா? உண்மைதான்டா. இதை துவைக்கணும்டா. வருஷத்துக்கு ஒரு கூட்டு வைக்க மாட்டாங்க. என்ன பண்றீங்க? என்ன செய்யணும்? தோச்சி அயன் பண்ணி அப்படியே தீத்தி குழம்புல போட்டு ஒரு பெட்டு எடுத்துக்கலாம். யாரும் அயன் பண்ணி தீத்தி வரும்பொழுது உடம்பு போட்டு. ஆமா புத்தி கேட்டோம். நல்லா இருக்குமா? அது என்ன நினைச்சதெல்லாம் இருக்கணும். நீ விளையாட்டு மாதானா? வண்ணமிட்டால் வெண்மை, ஆத்தியத்தால் மலர், வெள்ளை தாமரை மீது கிட்டியக்கூடிய கலைவான ஈற்றத்தை புதவன் நாரத மகமுடி விடுறாங்க. நம்ம கல்வனி சந்தேகமா இருந்தது. அந்த 4வது வீட்டுல இருக்கிற கலவாணி மோகன் நான் சொன்னேன். கலவாணி மோகன் சுட்டு போயிட்டு மோகன் நானு. கலவாணி மோகன் கலைவாணி. எனக்கு தெரியாது. எங்க வாயில வந்து நீ காதல் கேட்டு. ஆமா நீ சொல்லத்தான் கேட்கணும். நீ கலவாணி மேல தானே. கலைவாணி பிள்ளை. ஏன் வாயில பூர்ல விடு. வாயில பூர்ல. ஐயா சாமி இல்ல குப்புசாமி. அப்படியே நான் சொன்ன குப்புசாமி. ஐயா நாராயண நாரத மகமுடி. ஐயா நாராயண
4 வருஷம் போட மாட்டேங்குது. ஆமா அது திரும்ப நீங்க வேணுமா? ஏங்க, நீங்க தான் நாதரா? நாரதா நாடகம் இந்த மச்சான், நாட்டுல போய் பல்லு மாட்டிக்கிறான். மாட்டுடா. ஐயா சாமி நாரதன் சாமியா? ஐயா சாமி என்ன வேணும்? ஏதோ நாங்க வார்த்தை சுத்தல பேசிட்டு இருக்கோம். பரவாயில்லை. இவனுக்கும் சுத்து கிடையாது, எனக்கும். வார்த்தை சூடு வந்துடாம போதுவடா பேசி எங்க மன்னித்துருங்க சாமி. சரி. என்ன எல்லா ஊர்ல நாடகம் வச்சா நாடகம் வந்தா நாடகம் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. இவன் ஒரு 10 பேர் 20 பேர் திப்பி 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 ஒரு சில ஊர்ல நாரதர் வந்தாதான் நாடகம் நிம்மதான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நாரதர் வந்த நாடகம் அது இல்லாத சாம்பாரும் மணக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, அவங்க அதே அறிந்து வைக்கிறதா. ஆமா அதை உட்காந்துக்கிறாங்க. ஆமா, இவங்களுக்கு தெரியும். சரி அது போனட்டும். சரி. ஏங்க, நம்மளுக்கு தெரியும். நாரதர் காரியத்தை வச்சா அதோட குடிச்சே உண்டு. அவங்களுக்கு அப்படி தெரிஞ்சு போய் எல்லா வீட்லயும் கிடையாது. நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு தீயவனுக்கு தீயவன். புரியுதுங்களா? என்னப்பா என்னப்பா வேணாம். சரி, சொல்லி போட்டு மச்சான். சொல்லி போட்டுடா. சூர்யா எங்க கூப்பிடுறா? அவரே கூப்பிட்டு வரத்தான் சொல்லி போட்டுடா. அவன் சூர்யா கூப்பிடுறானாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? போடா. ஐயா சாமி இந்த உலகத்தை சுத்தி வரீங்க. ஆமா. மூன்று உலகம் சுத்தி வரீங்க. எதுவுமே இல்லை சாமி. அழிந்து ஒரு சின்ன விண்ணப்பம். ஒண்ணே ஒண்ணுதான். ஒரு கேள்விக்கு மேல மறு கேள்வி கேட்கலாம். நாடகம் பெரிய நாடகம் வச்சு காலைல ஊருக்கு போகணும். ஏடா அவருக்கு காலையில வேலையை முடிச்சுட்டு அவங்க போய் கணக்கு ஏழு கச்செடுத்து தவிர நீ என்ன இப்ப என்னதான் சொல்லுங்க. அந்த 8ஆம் நம்பர் காலில் காய்ச்சி 5000 ரூபாய் வந்துச்சு. ஏன்டா புத்தி கேட்கணும்? பணம் கொடுத்து அவங்க சரி, வீட்டு வார்த்தை சாமி ஒரு பந்த செவுத்துல அடிக்கிறோம். திரும்பி நம்ம கிட்டே வருது. செவுத்துல அடிக்கிறியா? மேல தூக்கி போறியா? தூக்கி அப்படியே செவுத்துல அடிக்கிறோம். திரும்பி நம்ம கிட்டே வருது. ஏன் வருது? அங்க ஒருத்தர் நின்னுக்கிட்டு குச்சி போடுவான். அதுக்கு ஏன் வருதுன்னு கேள்வி. அதனால அங்க ஒருத்தர் நின்னு குச்சி போடுவான்டா. அதான் செவுத்துல அடிக்கிறானா? அவன் செவுத்து சொல்லிப்பான்டா. இல்லையே செவுத்துல நிக்கிறாங்க. காத்து அடிச்சு வச்சுருப்பாங்க திரும்பி வரும். இல்ல ஏன் வருது? ஏன் வரல? ஒண்ணுதான் கேட்கிறாரு. அந்த காத்து அடிச்சு வச்சுட்டு போய் திரும்பி வருதான்ற. இல்லங்க காத்து இருந்தா பின்ன பந்து வரும்னா அதான் ஏன் வருது? ஏன்டா வருது? ஏன் வருது தெரியுமா? ஏன் வருது? அவங்க குடிக்கிறதுக்கு ஆள் செவுத்துல செவுத்துட்டு ஒருத்தர் நின்னு குச்சி போடுவான். இது ஓடுறது இங்க விட்டுடு. மாத்தி சொல்லு. இங்க வாங்க அதுக்காக சொல்றேன். இங்க வாங்க இங்க வாங்க. என்ன பழத்துல வேலையில்லாத பழம் என்ன பண்ணும்? இல்லாம எந்த பழமும் கிடையாது. இருக்குது. என்ன இருக்குது? இருக்குதுங்க. சொல்லு இருந்தா. அதான் பப்பாளி பழம். பப்பாளி பழத்துல வேற இருக்காது. பப்பாளி பழத்தை கீழ்ச்சி போடுற அவ்வளவு வேற இருக்காது. ஏங்க பப்பாளி பழம் இல்லைங்க. தெரியுமா தெரியாங்க? ஏய் இல்லடா. இல்லைங்க. என்ன? வேலையில்லாத பழம் இருக்குது. அப்படி என்னதான் பழம்? அதுதான் அண்ணாச்சி பழம். அண்ணாச்சி பழமா? ஆமாங்க. அண்ணாச்சி பழத்துக்கு போய் வெத்தம் இருக்காதா? வேற சரி பரவாயில்லை. தம்பி தெரியாத தெரிஞ்ச விடுறத கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஆமா. அவன் அவனுக்கு ஒண்ணு இருக்கும். சொல்றானே. திறமையை சொல்றேன். எனக்கெல்லாம் தெரிஞ்சு உனக்கு சரி. பெரிய நாடகம். வீடு வேலை சந்திக்க கூடாது. வாங்க வாங்க வாங்க. இப்பதான் முடிச்சிருவீங்களா? ஒண்ணு இருக்குதா? எனக்கு பாட்டு அலைப்பாயுதே அண்ணா. உண்மையிலே பெருமைப்படுறேன். கத்துக்கணும்னு ஆசையா இருக்குது. ஆனா வாரத்துக்கு ஒரு தடவை குடிச்சிட்டு ஒரு நாய் மேல விட்டு அதிகமா குடிச்சிட்டு குடிக்காதான்னு சொல்றேன். யாருதான் கேக்குறீங்க? குடிச்சிட்டு போய் கேட்டா நாய் குறுக்கு வந்துச்சு. நாயோட குறுக்கு வந்துச்சு. நீங்க சொல்லி சொல்லி இந்த நாய் சரியா போனா அந்த நாய் குறுக்க வருமா? நீங்க சொல்லி சொல்லி எனக்கு என்ன தந்துட்டீங்க. போ ஜென்மத்துக்கு நீ திருந்த மாட்ட போ. போடா. சரி சொல்லிக்கிட்டேன். பச்சை நீரம் உந்தல் திறமே
சிக்கனை தருவாங்க. சிக்கி கொண்டான் இவன் சிக்கி கொண்டான். சிக்கி கொண்டான் இவன் சிக்கி கொண்டான். ஏய், ஹாய், டகா, ஹாய், தண்ணி, எதுக்கு? தண்ணி, ஏன்? அடிச்சது வந்து வாசி. எது வந்துச்சு? யாரு தண்ணி? யாரு? உனக்கு வந்து யாரு ஏய், அடிக்காதடா என்னை இப்ப என்ன பண்ணீங்க? அடிக்காத 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 ஒரு கிட்ட வந்தினா ஓனர் என்ன சொல்லி கொடுத்துருக்காரா? நான் சொல்லலைங்க, நான் சொல்றேன். இல்ல இல்ல மாணவரே போட்டுருவேன். ஒரு விஐபி தான் வரும். என்ன? ஏய், என்னடா? வாடா, 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 வாடு, கொட்டையா? அடிக்காத ஐயா ஐயா, ஐயா, மரியாதை போ. ஐயா ஐயா, அடிக்காத ஐயா என்னையே தெரியாது எந்த அடிக்கும் தெரியாது அடிக்கிறாரு என்ன காரணம் சாமி ஐயா சாமி இன்னும் ஐயா சாமி சாமி சொல்லி சாமி முடி நான் காது கதை பேசலாம் ஐயோ நான் சாமி நம்ம நாளைக்கு இருக்கிறேன் போடா நாளைக்கு
ஏங்க உன் வாணியம் என்ன பண்ணுங்க கொலை வந்துட்டேன் நீ மட்டும் வைக்கணும் கம்பெனில அத்தனை பேர் கூட்டாங்க பஸ் போயில என்னடா பையா உங்களை துணிலாம் கிஞ்சி போச்சு எதுவோ ஒரு கதியோமம் அடிச்சு சகலம் துதி செய்ய அகமதிய ஏங்க இது உங்க தகுதியா இது எத்தனை நாளா சாகுறேன் இப்ப நீ என்ன பண்ண சொன்னேன் சகலரும் நாங்க சாகுறோம் ஓ பாடு சகலரும் துதி செய்யும் அகமதிய இருந்தாலும் நீ எதையோ நாடி தேடி போகும் போது என்ன காரணம்? ஆமாம் நாரத மகமணிகளே, என் தாயாதியானே சரி சோமுகாசுரன் இரணியாக்கிற இரணியனை கொண்டாடி எந்த அந்த நாராயணனை கொள்வதற்காக அவனை தேடி தங்கி போய் என் பார்த்த நாராயணன் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இல்லங்க காரணம் என்ன தெரியுமா? ஆதி சேசரன் சகித்துக் கொண்டிருப்பார். உன்னை போன்ற அரைக்கரையில் வந்தால் எழுதுவார், ஜலத்தில் இறங்கி முழுக்கு போடுவார். அவரை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே நான் ஒன்று சொல்லட்டுமா? வரம் இருக்குதா பலம் இருக்குதா? பலம் தான். இந்த பலம் இருக்கிறது, இளமை இருக்கும் வரை உனக்கு பலம் இருக்கும். இளமை கொண்டு முதுமை வந்து விட்டால் முதுமை வந்து விட்டால் சின்ன பசங்களும் ஒன்னடிப்போம். ஐயோ இந்த இளமை இல்லாது இல்லாது. ஆகவே இதை நம்ப வேண்டாம். வரத்தை வாங்க வேண்டும். சிவனை வரத்தை பெற வேண்டும். அப்படியா? உண்மை. எப்பேற்பட்ட மூதாதை வரத்தை பெற்றார்கள் நிலைக்கு வாழவில்லை. ஆகவே ஒரு புதுமையான ஒரு வரத்தை பெற வேண்டும். என்ன புதுமையான வலது கரத்தை யார் சிறந்த கையை வைத்தாலும் அவன் பற்றி எரிந்துவிட வேண்டும் என்று வரத்துக்கு உண்மை. இப்போ இந்த போராட வேண்டாம், எந்த விதமான ஆயுதமும் வேண்டாம் வேண்டாம் எதிரி வருகிறான் என்றால் அவன் சிறந்த கை வைத்தால் எரிந்து விடுவான். எதிரியே கிடையாது, உனக்கு கிடையாது. என்னை தொட்டவனை விட்டு வைத்ததே கிடையாது. என்னை தொட்டவனை விட்டு வைத்ததே கிடையாது. எவ்வளவு நாளுக்கு வாழ போறான்? பார்க்கத்தானே மறுபடியும் நாயில மோதி விடுவோம்.
கணவன் பார்க்க வந்து உன் ஊர்ல காலை வச்சுட்டு வரட்டா? காலை வச்சா போதும். நான் இதை பார்த்து சரி. ஒரே ஒரு மறந்துங்க இல்ல வா. கூட தேடி பாக்குறேங்க. சரி. நீங்க சொல்லி சொல்லி ஏறக்கண்ட தந்துதானே நான் குடிக்கிறது துறக்கிறது கிடையாது. குடிக்கிறது இல்லைங்க. உன் நாமமே எனக்கு இருக்குது வைப்பேன். அது இன்னும் நான் அடிக்கடி கேட்பேன். உன் நாமமே மறந்து போச்சுப்பேன். இருக்குதுனாவே எனக்கு தெரியல. இல்லங்க 5 பாக்கெட் 50 ரூபாய் போச்சு. சரி. அது ஒரு 5 ரூபாய் வாங்கி வர கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். டேபிள் பிடிச்சி அதான் அழிஞ்சு போறது தான் கேட்கறது. என்ன டேபிள் ஆயிரத்துக்கு வயசு ஒன்று ஆனால் அதுதானே டேப் அடிக்க மாட்டேன் தெரியுதா அப்படியே